இலங்கையை உலுக்கிய ஒரு கோர சம்பவமானது இலங்கையிலே ஒரு பெரும் பேசும் பொருளாக காணப்பட்டிருந்தது. அதாவது கனயமுள்ள சஞ்சீவ என்ற அவர் ஒரு குற்றவாளி படுகொலை, அதாவது துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் எல்லாம் பேசும் பொருளாக இருந்தது. அதாவது அர்ஜுனன் ராமநாதன் சத்தம் இல்லாமே அந்த சம்பவம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். ஏனென்றால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவமானது இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கையிலே மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பிரதேசமான புதுக்கடை நீதிமன்றத்திலே வைத்து அதாவது கனயமுள்ள சஞ்சீவ என்ற ஒரு குற்றவாளி படுகொலை, அதாவது துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கின்றார். மிகவும் அவர் பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவம், கப்பங்கடத்தல், போதைப் பொருள் போன்ற பல்வேறு 30 வழக்குகள் அவருக்கு அந்த நிலுவையில் இருந்திருக்கு. அவர் 30 பேரை கொலை செய்திருக்கிறார். அப்படி ஒரு கொடூரமான ஒரு குற்றவாளிக்கு நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கியால் அவருடைய நெஞ்சினிலே 6 குண்டுகள் பாய்ந்து அவர் இறந்திருக்கின்றார். நேற்றைய தினம் மிகவும் சூட்சமமாக, அதாவது இந்த இந்தியன் திரைப்பட பாணியிலே திரைப்படத்திலே எவ்வாறு திரைப்படம் இருக்குமோ அதே போன்ற ஒரு வடிவமைப்பிலே தான் அந்த சூட்சுமாக ஒரு திட்டமிட்ட வகையில் செய்யப்பட்ட ஒரு என்றது கூறும் அளவைக்கு அப்படி நேற்றைய தினம் அந்த அந்த லோயன்மை படிக்கிறதுக்காண்டி அந்த புக்ஸ் கொண்டு போயிருந்தானே அந்த புக்குக்குள்ள ஒரு பொம்பளையும் இன்னொரு அந்த குற்றவாளியும் இணைந்து தான் இந்த கொலை சம்பவமானது சேர்ந்து அவர்களுடைய கூட்டணியிலே தான் இந்த கொலை சம்பவமானது இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் அந்த கொலையை செய்வதற்கு முதல் அந்த சூட்சுமமாக அவர் அந்த குற்றவாளி அந்த குற்றவாளி போய் உள்ளே போறார். அவர் மிகவும் அது அந்த அர்ஜுனன் ராமநாதன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அந்த குற்றவாளியும் மிகவும் அப்படி அந்த கோட்டுகள் டைகள் அடிச்சு சப்பாத்தெல்லாம் அடிச்சு நீட்டு அந்த லோயர் மாதிரி அந்த சட்டத்தரணிகள் போன்றவர் எப்படி இருப்பார்களோ அதே மாதிரி தான் போயிருக்கணும் நேற்று அந்த கொலை சம்பவம் செய்கிறது முதல். அப்படி போயிட்டு அங்க உள்ளுக்கு அந்த பொம்பளை ஒரு ஆள் 2 பேர் பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு இந்த கொலை சம்பவம். கனயமுள்ள சஞ்சீவா என்பவருக்கு அவருக்கு காலி சிறைச்சாலையில தான் அவர் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனா இருந்தாலும் அவருக்கான வழக்கானது நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு, அதாவது 5ஆம் இலக்க நீதிமன்ற தொகுதிக்கு அவருக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு 15 பேர் ஒரு பாதுகாப்பு படையணி போன்று இராணுவத்தினர், போலீசார் போன்றவர்கள் அவருக்கு ஒரு ஆளுக்கு 15 பேர் பாதுகாப்புக்கு வந்திருக்கணும்னு சொன்னா அவர் எப்படியான ஒரு கிங்கா இருப்பார் பாருங்க. அப்படியான அவருக்கு நேற்றைய தினம் அப்படியே அந்த பாதுகாப்புக்கு மத்தியில வருகிற அந்த அவருக்கு, அதாவது அந்த கோர்ட்ஸுக்கு உள்ளுக்கு போக, நீதிமன்ற வளாகத்துக்கு உள்ளுக்கு போக அந்த பாதுகாப்பு படையணி அந்த பாதுகாப்பு கொடுக்குறாக்கள் எல்லாம் அந்த வெளியில அவையில் உள்ளுக்கு எல்லாம் போகல. அந்த நீதிமன்றத்துக்குள்ள பாதுகாப்புக்கு அவையில் வெளியில பாதுகாப்பு கொடுக்கலாம், உள்ளுக்கு நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு போனா அது ஒரு பாதுகாப்பு நிறைந்த பகுதியாகத்தான் அது எல்லாரும் கருதப்பட்டு அப்படித்தான் நடக்கிறது. அப்ப இந்த பாதுகாப்பு போனாக்கள் எல்லாம் வெளியில நின்றவ இவரும் அவருக்கு மெய்ப்பாதுகாவலர் ஒரு 2 முறை போயிருந்து அவர் நீதிமன்ற அந்த வளாக அந்த கூண்டுக்குள்ள ஏற்றி அவருக்கான விசாரணை நடைபெற்று அந்த கூண்டுக்குள்ள வரைக்குள்ள தான் இவருக்கான அந்த அதாவது அந்த கோட்டு அந்த சட்டத்தரணி போன்று ஒரு உடை அணிந்து டை கட்டி சப்பாத்து போட்டு கோட் போட்டு மிகவும் அது அந்த சட்டத்தரணி போன்றதான். அந்த சட்டத்தரணி என்ற படியால் தான் அவர்கள் அந்த புதுக்கடை நீதிமன்றத்திலே அவர்களுக்கான அந்த சட்டத்தரணிகளுக்கான அந்த செக்கிங் எல்லாம் கொடுக்கல அவையல். ஏண்டாவது சட்டத்தரணி போன்று வரைக்கும் அவையல் அந்த சட்டத்தரணி தானே ஒரு கணக்கில் எப்படியும் விசாரிச்சிருப்பினா அந்த சட்டத்தரணி ஒரு கணக்கில் எடுத்திருக்க மாட்டேன். இப்போ நோமலா வரைக்கும் அவர்களுக்கு யாரு வேற என்று சொல்லி அந்த ஒரு அதிர்ச்சியா ஒரு வடிவ விசாரிச்சு பார்ப்பினம். சட்டத்தரணி போன்று வரைக்கும் இதே கோர்ட்ஸு சம்மந்த நீதிமன்ற வழக்கு தான் வரையினம் ஒரு லோயர்ன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுப்பினம். அப்படி வந்த இடத்துல தான் இவருக்கு மரியாதை கொடுத்து வரையக்கு தான் இவர் முதல் வந்திருக்கிறார். வந்த பிறகு அந்த பொம்பளை இவருக்கு உடந்தையாக ஒரு பொம்பளை இருந்து தான் 2 பேர் தான் இந்த கொலை வழக்கில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதாவது இவர் உள்ளூர் போனோடனே அந்த பொம்பளை அந்த அந்த பைபிள் மாதிரி தானே அந்த பெரிய புத்தகம், அது அந்த பைபிள் மாதிரி பெரிய புத்தகம் தான் அந்த சட்டத்தரணிகள் படிக்கிறதுக்காண்டி அந்த கோர்ட்ஸுகள் ஒவ்வொரு வழக்கில் சரத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் இருக்குது அந்த நீதிமன்றத்தில் அந்த படிக்கிறாங்கள தெரியும்.
அப்ப அந்த புத்தகத்திலே புத்தகம் மாதிரி தான் அதுக்குள்ள தான் இந்த புத்தகத்தை உள்ளுக்கு அப்படியே வெட்டி அந்த புத்தகத்தை வெட்டி அந்த துப்பாக்கி இந்த கை துப்பாக்கியை உள்ளுக்கு வச்சு மிகவும் அந்த இந்தியன் திரைப்படங்கள்ல எப்படி செய்வாங்களா அந்த உள்ளுக்கு அந்த வில்லன் மரவையில சுடுறதுக்காண்டி எப்படி செய்வீங்க அதே மாதிரி தான் துப்பாக்கி அந்த புத்தகம்னு சொன்னா புத்தகத்தை அப்படியே வெட்டி அப்படி அந்த வட்டி போட்டு அதுக்குள்ள வச்சுட்டு அப்படி மூடி விட்டா ஒன்றும் தெரியாது அப்ப புத்தகம் மாதிரியே இருக்கு அப்ப இதை வேலையை ரெடி பண்ணி அதை பொம்புல தான் கொண்டு வந்தது இவர் முதல் போன பிறகு பொம்புல வந்தது பொம்புல தான் இவர்கிட்ட மெல்லமா அதை சட்டத்தரணி போல் அதுல நின்று கொடுத்து ரெண்டு பேரும் சட்டத்தரணி போன்றுதான் வந்திருக்கணும் நேற்று வந்து இந்த குற்றவாளி அதாவது கனியமுள்ள சஞ்சீவ என்பவர் அந்த கோர்ட்ஸில் வழக்கு விசாரணைக்கு படுத்தி போட்டு அந்த கூண்டுக்குள்ள விரைக்கு தான் இவர் அந்த போய் அவரோட கதைக்கிற மாதிரி போய் கதைச்சி தான் அந்த அவருடைய நெஞ்சில 6 குண்டு விழுந்திருக்கு 6 குண்டும் ஒரு இந்த மிகவும் பயிற்சி பெற்ற ஒரு விரலாக தான் இந்த 6 குண்டும் எத்தனை மக்கள் இருப்பினர் அதுக்கு இல்லை ஒரு ஆளை குறிவு பண்ணி போடுறேன்னு சொன்ன சுடைக்க அதாவது மிகவும் சூட்சுமா அது நல்ல பயிற்சி பெற்ற ஒரு ஆளாக தான் இந்த கொலைச்சம்பவமானது மிகவும் திட்டமிட்ட ரீதியாக நல்ல பயிற்சி பெற்ற விரலாக தான் இருக்கணும் கூடுதலாக நேற்றைய தினம் இல்லாமல் பேசும் பொருளாக இருந்தது அதாவது அர்ஜுனன் ராமநாதன் சத்தம் இல்லாமே அந்த சம்பவம் செய்து கொண்டு இருந்திருக்கிறார் ஏனென்றா அப்படி அந்த கோட் எல்லாம் போட்டு அவர் மாதிரி தான் இருக்கு அதை மீசையெல்லாம் கிளீன்ஸ் எடுத்து அப்படித்தான் அவர் மாதிரி தான் இருக்கு அப்ப அவராண்டு தான் எல்லாரும் கூடுதல் நினைச்சது ஏன்னாண்டா அந்த இந்த சிசிடி கேமரால வெளிப்படுத்தி அந்த காணொலியை பார்த்தோன்னே எல்லாரும் கூடுதல் நினைச்சது அவரையும் ஒப்பிட்டு இந்த அர்ஜுனன் ராமநாதையும் ஒப்பிட்டு செய்தோன்னே இவர் சத்தம் இல்லாம அர்ஜுனா சம்பவம் செய்துட்டாருன்னு சொல்லி தான் கூடுதலாக எல்லாரும் கதைச்சவர் நேற்றைய தினம் அதான் ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டிருந்தது தமிழ் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்களுடைய ஒரு பாதுகாப்பானது மிகவும் அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது இவ்வாறான பாதாள கோஷ்டிகள் போன்றவர்கள் இருக்கும் மட்டும் மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது அதாவது சுதந்திரமாக மக்கள் நடமாட வேண்டும் என்றால் மிகவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் மக்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைவரும் சந்தோஷமா வாழ வேண்டும் மிகவும் முதற்காட்டம் இவர்களுடைய அச்சுறுத்தல் இல்லாத ஒரு இலங்கையிலே மக்கள் வாழ வேண்டும் அதாவது அப்படின்னா இருக்கைக்கு தான் இப்போ சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டவர்களெல்லாம் கூடுதலாக வருகை தருவார் இப்படி ஒரு அச்சுறுத்தல் நிறைந்த பகுதியாக காணப்படுமாயின் மக்கள் எல்லாம் இப்போ வெளிநாட்டுகளில் இருந்து இங்கே வர மாட்டேங்க வேணா இப்படி பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லி வர மாட்டேன் 2019ஆம் ஆண்டு இந்த கனியமுள்ள சஞ்சீவ என்பவர் அதாவது பேங்கிலேருந்து 7 கோடி ரூபாய் பெறுமதியான பணத்தை கொள்ளையிட்டு இருக்கிறார் அதோட இவருக்கு மர்டர் கேஸ் அதாவது கொலை குற்றத்திற்கான ஒரு குற்றவாளியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த கனமுள்ள சஞ்சீவ அவர்களுடைய கொலையானது மிகவும் இந்த இலங்கையிலே மிகவும் பேசும் பொருளாக இன்றைய தினம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எனினும் இந்த குற்றவாளியானவர் மிக விரைவிலே கைது செய்யப்படுவார் என்று எங்களுக்கு கூடுதலான நம்பிக்கை இருக்கின்றது பார்ப்போம் கூடுதலான போலீசார் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் அந்த உட்புற பகுதியில் அந்த புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு வருகை தந்த மக்கள் அனைவரும் மிகவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் கொழும்பிலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து வெளியேறுகின்ற வாகனங்களை சிசிடி கேமரா மற்றும் போலீசார் இணைந்து மிகவும் விசாரணைகள் உட்படுத்தி முழு வாகனமும் நிறுத்தி வைக்கப்பட்டு அதாவது பாதுகாப்பு போலீசாரினால் சோதனை உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எப்படியும் அந்த கூடுதலாக அந்த குற்றவாளியானவர் இந்த கனமுள்ள சஞ்சீவ என்பவரை 6 குண்டுகளால் நெஞ்சிலே துப்பாக்கியால் சுட்ட குற்றவாளியானவர் எப்படியும் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையானது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவருக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான சம்பவம் இடம்பெறக்கூடாது என்பது அனைத்து தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது எப்படியும் கூடுதலாக கைது செய்யப்படுவார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்